A lot of people ask, சார் நீங்கள் என்ஜிஓ வச்சுருக்கீங்க, இதை ஏன் ஃப்ரீயாக பண்ணக்கூடாதுன்னு வந்து கேட்பாங்க. I would love to do it for free, but then there is a value for service. When you don't put a minimal value tag on the service, okay, it gets exploited. Wants and needs of a 4-year-old, wants and needs of an 8-year-old are the same. இங்கே இந்த குழந்தைக்கு என்ன வேணும்? அட்டென்ஷன். இந்த பெரிய குழந்தைக்கும் அதே அட்டென்ஷன் தான் வேணும். நீ இதை செய்யாதன்னு சொன்னால் அதை தான் வந்து செய்யும். எதுக்கு? நம்மளை இரிட்டேட். இது எதுக்கு? அதே மாதிரி. We are not substitute for a hospitals. Acute critical emergencies அது ஹாஸ்பிட்டல் தான். ஒரு எம்ஐ வருது, ஒரு ஆர்டிஓ வருதுன்னு அதெல்லாம் வீட்டில் வச்சுப்பாங்க. There are limitations to what we do. We are a bridge between hospital and நம்ம வந்து ஹோம் கேர் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபுட் வந்து வீட்டில் டெலிவர் பண்ணும்போது ஏன் ஹெல்த் கேர் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது? அதுலேயும் அப்போ வந்து இந்த பிரெயின் சைல்டு வந்து யார் அப்படின்னா என்னோடய ஃபாதர்லாம் சொல்ல மாட்டேன், என்னோடய ஃபாதர் மிஸ்டர் சந்திரசேகர் அவர் தான் சொன்னார், சரி இதை ஏன் கொண்டு போய் நம்ம முதியவர்களுக்கு வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சுவாமிநாதன் சொல்லி தெரியறதை விட டாக்டர் ஆன் வீல்ஸ் அப்படின்னா வந்து அது முதியவர்கள் ஒரு மத்தியில் வந்து நல்லாவே தெரிஞ்சு ஒரு விஷயம். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில் டாக்டர் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறீங்க. ஸோ நான் ஒரு ஃபிசிஷியனாக என்ன பண்ணணுமோ அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சார் இதை கேட்குறப்போ எங்களுக்கு ஒரு புது விஷயமா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது சார். ஸோ இந்த டாக்டர் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட இனிஷியேட்டிவ் எப்படி ஆரம்பிச்சிங்க சார்? இனிஷியேட்டிவ் இட்ஸ் அ லாங் ஸ்டோரி, பட் டு மேக் இட் ஷார்ட், ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு சம்வேர் டவுன் த லைன் ஜஸ்ட் டென்ட் ஃபீல் லைக் இட் வாஸ் மை கப் ஆஃப் டீ. ஸோ வெளியில் வந்து பண்ணும்போது இ-காமர்ஸ் வந்து வாஸ் பூமிங் பிஸ்னஸ். ஸோ அப்போ வந்து ஃபுட் வந்து வீட்டில் டெலிவர் பண்ணும்போது ஏன் ஹெல்த் கேர் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது? அதுலேயும் அப்போ வந்து இந்த பிரெயின் சைல்டு வந்து யார் அப்படின்னா என்னோடய ஃபாதர்லாம் சொல்ல மாட்டேன், என்னோடய ஃபாதர் மிஸ்டர் சந்திரசேகர் அவர் தான் சொன்னார், சரி இதை ஏன் கொண்டு போய் நம்ம முதியவர்களுக்கு வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு நோபல் காஸ் தான். வி ஸ்டார்டட் September 16, 2019. அண்ட் இந்த 7 இயர்ஸில் நிறைய எல்டர்லீஸ்க்கு வந்து வி ஹவ் ரீச்ட் அவுட். டாக்டர் சுவாமிநாதன் சொல்லி தெரியறதை விட டாக்டர் ஆன் வீல்ஸ் அப்படின்னா வந்து அது முதியவர்கள் ஒரு மத்தியில் வந்து நல்லாவே தெரிஞ்சு ஒரு விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் நியர்லி 40,000 பேஷண்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த பாஸ்ட் 7 இயர்ஸில். எங்களோட டைரக்ட் கேரில் நியர்லி அரௌண்ட் ஒரு 5,000 to 6,000 பேஷண்ட்ஸ் வந்து ரஃப்லி இதை வந்து எங்களோட டைரக்ட் கேரில் இருப்பாங்க. ஸோ அண்ட் ஐ ரன் அன் NGO as well. சார் இப்போது வீட்டுக்கு போய் ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் எல்டர்லி அப்படின்னு வரும்போது நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார்? எப்பயுமே ஒரே டிஃபிகல்ட்னா கம்யூட். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் லோடு வந்து தெரியாது. இட் வாஸ் ஈஸி டு கம்யூட். இப்போ வந்து எங்கள் மதுரையில் ரோட்ஸே கிடையாது, அதனால் வந்து ரொம்ப ரீச் அவுட் பண்ணுறது கஷ்டம். அவங்க வந்து எப்படி நான் ஒர்க் பண்ணுறேன்னு அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நான் சொன்னால் நான் வந்து என்னமோ பொய் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. பட் லிட்டரலி வி ஸ்டார்ட் அவர் ஒர்க் ஒரு 2 o'clock 2:30 வந்து ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் டில் 10 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் சர்வீசஸை வந்து எங்களோட 7th year anniversary 24/7 ஆக்கியாச்சு. விச் மீன்ஸ் இஃப் யூ கால் வி வில் ரெஸ்பாண்ட் வித்தின் 2 hours. ஒன் டாக்டர் வில் டெஃபினெட்லி கம் அண்ட் அட்டெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது 24 hours வந்து நாங்கள் சர்வீஸ் ஆக்கியிருக்கோம். ஸோ முன்னாடிலாம் மக்கள் கோவப்படுவாங்க, காலைல 2 மணி 3 மணிக்கு வந்து பெல் அடிக்கிறாருன்னு. இப்போல்லாம் கொஞ்சம் மதுரை எல்டர்ஸ் வந்து டியூன் ஆகிட்டாங்க, சரி இவர் காலையில் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார். ஸோ இப்போது மதுரையில் இதோட ரீச் எந்த அளவுக்கு இருக்குது, மக்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அண்ட் உங்கள் டீம் மெம்பர்ஸ் அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆனஸ்ட் சின்சியர் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அது என்னோட வந்து பெட்டர் ஹாஃப். ஐ விஷ் ஷி வாஸ் ஹியர். அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் கோமதி. ஷீ இஸ் தி மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் எங்களோட NGO. ஸோ அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து இல்லை அப்படின்னா வந்து ஐ கேனாட் டூ. பிகாஸ் எவ்ரிடே நான் போயிட்டு லேட்டாக வரேன். ஸோ அதெல்லாம் வந்து டாலரேட் பண்ணி பண்ணுறது அது அவங்களோட ஒரு சாக்ரிஃபைஸ். என் பையனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு. திஸ் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. என்னால் இது வந்து தனி மனிதனாக வந்து ரன் பண்ண முடியாது. ஒரு என்டையர் டீம் வந்து இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர், ஒரு டிரைவர் வந்து காலையில் 2 மணிக்கு வந்து வரணும், கூட வந்து அந்த நர்ஸ் ரெடி ஆகணும், இன்னொரு அசோசியேட் டாக்டர் வரணும். எல்லாமே வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் ஆனால் தான் இட் கேன் பி யூனோ பீஸ் டுகெதர். ஸோ என்னோடய டீம் இல்லாமல் ஐ எம் நத்திங். ஸோ நான் வந்து எந்த ஃபாரமில் பேசினாலும், என்ன அவார்ட்ஸ் கொடுத்தாலும், என்ன அக்கலேஜ் கொடுத்தாலும் அது வந்து டெடிகேட் டு
மை டீம். அதே மாதிரி எங்களோட ஹாஸ்பிட்டல்லையும் எங்களோட எல்டர்லி ஹாஸ்பிட்டல் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஜீரியாட்ரிக் ஒரு ஹெல்த் கேர் சென்டர். நான் வந்து பேர் கூட ஹாஸ்பிட்டல்னு வைக்கக்கூடாது, அந்த ஒரு ஃபீல் அவங்க வரக்கூடாது, ஹெல்த் கேர் சென்டர்னு பேர் வச்சுருப்போம். ஸோ ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப், அதாவது அந்த முதியவர்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு சென்டராக வந்து அமைஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற டீமும் எக்ஸ்ட்ராடினரி டீம். ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா வந்து ஐ எம் அப்சல்யூட்லி நத்திங் வித்தவுட் தம். சார், இப்போ வீட்டில் இருக்க வயசானவங்க அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு இப்போ இருக்க பயம், நம்ம ஒர்க் போகிறோம், அவங்கள பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் நேரில் போய் இவ்வளோ பேரை ட்ரீட் பண்ணுறீங்கன்றப்போ மேஜர் ப்ராப்ளம் அவங்களுக்கு என்னவா இருக்குது சார்? I'll give you an example. இது நாங்கள் வந்து எப்பயுமே என்கவுண்டர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களோட ஒரு 80-year-old தேர்ட் ஃப்ளோரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் யூர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்கன்னா இந்த தேர்ட் ஃப்ளோர்லேருந்து அவங்கள நீங்கள் கஷ்டப்பட்டு கீழே வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வரணும், 3 மாடி ஆட்டோவில் பத்திரமா ஏற்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே போனோடனையும் உடனே நம்ம டாக்டர்ஸ் பார்க்குறது, இந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுங்கள். பிளட் டெஸ்ட் வர 2 மணி நேரம் ஆகும். ஸோ அப்போ அந்த எல்டர்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளே போகிறதுக்குள்ளே மெனி டைம்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் ஆல்வேஸ் ரெடி. 5 minutes கூட டாக்டர்ஸ் டோன்ட் ஸ்பெண்ட் வித் த பேஷண்ட்ஸ். ஐ பிலீவ் டாக்டர்ஸ் ஷுட் பி குட் லிஸ்னர்ஸ். சரியா? டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு லிசன் பண்ணுறதே இல்லை. அவங்க என்ன கதை சொன்னாலும் நம்ம வந்து கேட்கணும். சரி, அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க 5 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் திருப்பி ஆட்டோவில் வச்சு 3 மாடி நீங்கள் ஏற்றிட்டு போகணுன்னா அவங்களுக்கு ஒரு நாள் வந்து கில்டு, கூட்டிகிட்டு போகிறவங்க ஒரு நாள் வந்து லீவ் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணுற இந்த டைமு இதெல்லாம் எக்ஸெட்ரா. இதெல்லாம் பத்திரமா ஒருவேளை கூப்பிட்டு போகும்போது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்படையும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம், we don't just give consultation to the patient. Okay, we offer lab services, physiotherapy, pharmacy வீட்டில் வந்து எடுத்துருவாங்க, எக்ஸ்ரேஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து எடுத்துருவாங்க, ECGs, whatever we can provide. ஆல்சோ கன்சல்டேஷன்ஸ்க்கு மேலே ஏதாவது ஒரு இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது, நான் அதையும் நம்ம வந்து வீட்டில் வந்து கொடுத்துருவோம். பட் ஐ வாண்ட் டு கேட்டகரைஸ் அ டிஃப்ரென்ஸ் தட் வி ஆர் நாட் சப்ஸ்டிடியூட் ஃபார் அ ஹாஸ்பிட்டல்ஸ். அக்யூட் கிரிட்டிக்கல் எமர்ஜென்சிஸ் அதை ஹாஸ்பிட்டல் தான். ஒரு MI வருது, ஒரு RTA வருதுன்னு அதெல்லாம் வீட்டில் வச்சு பார்க்கணும். தெர் ஆர் லிமிடேஷன்ஸ் டு வாட் வி டூ. வி ஆர் அ பிரிட்ஜ் பிட்வீன் ஹாஸ்பிட்டல் அண்ட் நம்ம வந்து ஹோம் கேர் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பேஷண்ட்டு வந்து அலக்கடிக்கிறது, அவங்க கஷ்டப்படுறது, இது எல்லாமே நாங்கள் வந்து பிரேக் பண்ணி இதை வீட்லேயே கொண்டு போய் கொடுக்கறதுனால தேர் வெரி ஹாப்பி. அண்ட் யூஸ்வலி இஃப் தே நீட் அ ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன், அது ஆன் த ஸ்பாட் எங்களோட பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்ட ஒப்பீனியன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துரும். a lot of people ask, சார் நீங்கள் என்ஜிஓ வச்சுருக்கீங்க, இதை ஏன் ஃப்ரீயாக பண்ணக்கூடாதுன்னு என்னை வந்து கேட்பாங்க. I would love to do it for free, but then there is a value for service. Okay, when you don't put a minimal value tag on the service, okay, it gets exploited. Okay, so I don't want that exploitation to happen. I'll be very honest with what fees I charge. நாங்கள் வந்து மினிமம் 300லேருந்து 700 ரூபாய் வரைக்கும் மதுரைக்குள்ளே வந்து சார்ஜ் பண்ணுறோம். சரி, அதர் பிளேசஸ் நாங்கள் போகிறோன்னா டிபெண்டிங் அப்பான் கிலோமீட்டர் எங்களோட ட்ராவல் டைம் பொறுத்து நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம். மேக்ஸிமம் மதுரைக்குள்ளே 700லேருந்து 700 ரூபாய்க்கு மேலே வந்து கன்சல்டேஷன் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதே வந்து கிடையாது. வி டூ ஹெட் டு டோ எக்ஸாமினேஷன், சுகர் பார்த்துடுறோம், பல்ஸ் பார்த்துடுறோம், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் தான் சொல்கிறேன், ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து மெடிசன்ஸை முதற்கொண்டு வீட்டில் வந்து நம்ம வந்து டெலிவர் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். அதனால் பீப்புள் அப்ரிஷியேட் ஸோ மச் தட் வி மினிமைஸ் ஆல் தேர் ஒர்க் லோட். அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து குறையுது. ஏன்னா வீட்லேயே வந்து பார்க்கறனால அண்ட் லாட் ஆஃப் எல்டர்லீஸ் இஃப் யூ ஆஸ்க் அரவுண்ட் வந்து இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஃபார் தம். அண்ட் I always say wherever I appear, this is a healthcare revolution because an entire generation is going to grow old and an entire generation is going to be forgotten. இது ரெண்டையும் வந்து பார்த்துக்கிறது, நாளைக்கு ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ்ங்கிறது ஒரு பெரிய வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் அ பிஸ்னஸ் மாடல். பட் ஆனால் எல்லா பக்கமுமே வீட்டில் வந்து டாக்டர்ஸ் வந்து போய் பார்க்க வந்து தயாராகிடுவாங்க. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப இருக்குது மேடம். நம்ம வந்து இஃப் யூ டோன்ட் டூ எனிதிங் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் யூ வில் டிஸப்பியர், சேச்சுரேட் ஆயிடும். சார், இப்போ எல்டர்லி இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறது ஃபுல் பாடி செக்அப் ஒன்று பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அங்கே பண்ண ஆரம்பிக்கிறோம், அது வரைக்கும் கூட எதுவும் இருக்க மாதிரி தெரில, பட் அந்த செக்அப் பண்ணோம் அப்படின்னா நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வருது. ஸோ எல்டர்லி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பேசிக் செக்அப்ஸ் என்னவா இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிடணும் அப்படின்னு எவ்ரி இயர் வந்து வி ரெக்கமெண்ட் தட் தே கெட் அ ரொட்டீன் பிளட் பேனல். நான் சுகர் இருந்தால் அவங்க சுகர் எப்படி பீரியாடிக் மானிட்டரிங் நம்ம வந்து பார்க்கணும். சுகர் மாத்திரை சாப்பிடணும்.
மோஸ்ட் காமனாக நாங்கள் வந்து என்கவுண்டர் பண்ண வந்து ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். சரியா, அதாவது சுகர் இருக்கும், சரியாக செக் பண்ணிக்க மாட்டாங்க, மாத்திரை போட்டு சம்டைம்ஸ் சுகர் ட்ராப் ஆகி வீட்டில் வந்து அன்ரெஸ்பான்சிவ் வராங்க. அதாவது ஒரு ஃபுல் செக்அப் அப்படின்னு பார்க்கல, எசென்ஷியல் டெஸ்ட் வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட், கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு, இந்த எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவோம், இந்த சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, அப்புறம் அணுக்கள், யூரின், இந்த பேசிக் பிளட் டெஸ்ட்டு பீரியாடிக்காக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்து பார்த்தா வந்து ஓகே. பட் சுகர்ஸ் இருந்தால் அதை வந்து அவங்கவுங்க ஃபிசிஷியன் சொல்கிற மாதிரி அந்தந்த டேட்டில் கரெக்டாக வந்து செக் பண்ணி தான் ஆகும். ஓகே சார். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னா, இந்த டேப்லெட் குடுக்குறாங்கன்னா, அந்த டைமுக்கு எடுக்க மாட்டாங்க. இப்போ 48 டேஸ்க்கு டேப்லெட் குடுத்துருக்காங்கன்னா, 10 நாளைக்கு குடுங்க போதும். அத மட்டும் சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அது தப்பு தான். பட் ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. த வாண்ட்ஸ் ஆஃப் அ 4-year-old அண்ட் த வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் ஆஃப் அ 70-80-year-old ஆர் த சேம். சரியா, இதுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா இதுவும் கோவப்படும். சரியா, இது அம்மா சொன்னால் அடம் பிடிக்கும். சரியா, அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் ஒரு விஷயம் அவங்கள சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அடியரன்ஸ் டு மெடிக்கேஷன் இஸ் ஏ பிக் ப்ராப்ளம் ஐ ஹேவ். ஓகே, 10 நாள் வந்து மாத்திரை சாப்பிடுவாங்க, 11ஆம் நாள் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சில பேரில் 340 நாள் கழித்து வந்து செக்கப் வருவாங்க. பார்த்துட்டு அப்போ நல்லா இருந்தேன், இப்போ திருப்பி பார்த்தா சுகர் வந்து 400s இருக்கும். அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். தேர் ஸ்டில் ஓல்ட் ஸ்கூல். நான் வந்து சிறுதானியம் சாப்பிட்டா எனக்கு சரியாயிரும், டெய்லி வேப்பமையில் சாப்பிட்டா வந்து சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம், வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதை விட த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தெம் டேக்கிங் டேப்லெட்ஸ் வந்து ஃபேமிலிக்கு நாங்கள் வந்து கவுன்சில் பண்ணுவோம். ஸோ வி மேக் ஷுர் தட் த கிட்ஸ் டேக் தி எஃபர்ட் டு கிவ் மெடிகேஷன்ஸ் டு தெம். இப்போ அவங்கள சாப்பிட விட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்றாங்களா இல்லைன்னு தெரியல. இட் ஆர் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இவங்களை எஜுகேட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு மெடிசன் டயத்துக்கு இந்த மெடிசன் காலையில் மத்தியானம் இரவன் வந்து எடுத்து கொடுங்க நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ எப்படி வந்துருச்சுன்னா மோஸ்ட் எல்டர்லீஸ் வீட்டில் வந்து ஒன்றா தனியாக இருக்காங்க, இல்லை கேர்டேக்கரோட தான். சரியா, கேர்டேக்கர் கேனாட் பி அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த லவ் வி ஹாவ் ஃபார் அவர் பேரண்ட்ஸ். they cannot become their kids, they are only caretakers. நம்மளே நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கவில்லை என்றால் ஒரு தேர்ட் பர்சன் எப்படி நல்லா பார்த்துப்பாங்கன்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அண்ட் ஐ சின்சியர்லி ரிக்வெஸ்ட் whoever is leaving their parents alone, please take the initiative to take care of your parents. உங்களை மாதிரி உங்கள் பேரண்ட்ஸை வந்து யாருனாலையும் வந்து பார்த்துக்க முடியாது. சார், இப்போ தனியா இருக்காங்க அப்படிங்கிறப்போ சம்டைம்ஸ் அவங்க மென்டலி ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர் கூட அவங்கள பிசிக்கலா வந்து நார்மலா இருக்க விடாம பண்ணுமா? என்னதான் டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் உடம்பு சரியாகல அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு இதுவும் ஒரு ரீசனா சார்? அதாவது மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வி என்கவுண்டர் வந்து தனிமை. இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எவ்ரி வீக் வந்து என்னோட ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களோட ஹெல்த் சென்டரில் வந்து நாங்கள் கோல்டன் ஹவர்னு நடத்துவோம். திஸ் இஸ் ஓப்பன் டு ஆல் எல்டர்ஸ் ஃப்ரம் 6 to 7:30. இதுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்டர்ஸ்லாம் வருவாங்க. எங்கள் உள்ளே இருக்கிற சென்டரில் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு 30-40 பேர் வந்து வருவாங்க. இது வந்து ஓப்பன் டு எவ்ரிபடி. சரி, அங்கே வந்து அந்த எல்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் வந்து, நாள் முழுக்க தனிமையில் இருக்கேன், காலையில் என் பையன் வேலைக்கு போகிறான், நைட்டு வந்து நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்குறதுல அங்கே வந்து வி ஹவ் நோ ஃபில்டர்ஸ். ஸோ அவங்க மனசில் இருக்கிறது வந்து அப்படியே வந்து தே ஷேர், பிகாஸ் தே ஃபீல் யாருக்கிட்டையாவது வந்து சொல்லணும், யாராவது வந்து கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தனிமை வந்து ஒரு மிக மிக கொடுமை. அது வந்து எல்லா எல்டர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ இந்த கோல்டன் ஹவரில் வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பாட்டு, சரியா, அந்த காலத்து பாட்டு, கேம்ஸு, புதிர் போட்டிகள், கிராஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி இப்போ வந்து எங்கள் பொன்மேனி ஜெயநகரில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு எங்கள் கோல்டன் ஹவருங்கிறது. ஸோ அவங்க வரவங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இப்போ வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 20 வீக்ஸ் வந்து கண்டினியூவஸாக எவ்ரி வீக் வந்து நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம். ஸோ அது பெரிய எஃபர்ட். ஒரு வாரத்துக்கு பண்ணது வந்து ரிப்பீட் பண்ணாமல் பண்ணணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை வெறும் காஃபி அண்டு பஜ்ஜி வந்து கொடுத்தேன். அப்போ ஒருத்தர் கேட்டார், ஆரோக்கியம்னு பேசிட்டு பஜ்ஜி கொடுக்குறீங்களே, இது எப்படி ஆரோக்கியம்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து உரிமையோடு வந்து பேசுவாங்க. ஸோ தென் வி ஸ்விட்ச் டு மில்லட் லட்டு. ஸோ அப்போ வந்து அந்த தனிமை வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. வி ஆஸ் கிட்ஸ் வி டோன்ட் டாக் டு அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ், ஐ மீன் பேரண்ட்ஸ் அண்டு கிராண்ட் பேரண்ட்ஸ். அந்த காலத்தில் வெக்கேஷனுக்கு நான் என் தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிராமத்துக்கு போயிருக்கேன், கரெக்ட். இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி தாத்தா பாட்டி இங்கே வராங்க, இந்த குழந்தைங்க வந்து வெக்கேஷனுக்கே போகிறதில்ல. ஸோ அந்த உறவுகள், அந்த வேல்யூ அது எப்படி தெரியும்? அது வந்து தெரிஞ்சால் நம்ம பிள்ளைகள் நம்ம கண்ணாடி மாதிரி, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி கிடைக்கும். நம்ம பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த குழந்தைங்க நல்லா பார்த்துக்கும். நம்ம கேர்டேக்கர் வச்சு பார்த்தா அதுவும் ஒரு கேர்டேக்கர் வச்சு தான் வந்து பார்க்கும். லோன்லினஸ் வந்து வரவே கூடாது. அப்படி யாராவது எல்டர்ஸ் இதை பார்க்குறவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் டாக் டு சம்படி. சரி, அதாவது வந்து நான் சொல்கிறது புதுசாக கற்றுக்கோங்க. ஏஜ் வந்து ஒரு பேரியரே வந்து கிடையாது நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு.
புது ஸ்கில் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். பேப்பர் படிங்க, ரீட் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், சரியா? சும்மாவது வெளியில் உட்காந்து சன்லைட் வந்து இது பண்ணுங்கள். பட் 4 செவுத்துக்குள்ளே இருந்து உங்களையே நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணிக்காதீங்க. சார் அதே மாதிரி இந்த வயசானவங்க அப்படின்னு வரும்போது நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒன்று இடிச்சுக்கிறாங்க, இல்லை ஒரு காயம் ஏற்பட்டிருக்குன்னா வெளியவே சொல்ல மாட்டாங்க சார். அது ரொம்ப நாள் கழிச்சு வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக சர்ஜரிக்கு போகும்போது அன்னைக்கே இவங்களுக்கு இப்படி இருந்திருக்கு, இவங்க சொல்லலை அப்படிங்கிறதா. ஸோ அந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், மைனர் ஹேர்லைன் கிராக்ஸு, இந்த மேல் யுனைடெட் ஃப்ராக்சர் இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து சாதாரணமாக சொரியுவாங்க, சொரிஞ்சிட்டு 4-5 நாள் சொல்ல மாட்டாங்க. பட் சுகர்னால என்னாகும், அது இன்ஃபெக்ட் ஆகி கால் ஃபுல்லாக வந்து செல்லிட்டஸ் ஆகிடும். ஸோ 4-5 நாள் கழிச்சு இவங்க யாராவது ஒருத்தர் வந்து பார்க்கும்போது வந்து கால் வந்து பார்த்தா அப்படி ரணமாக இருக்கும். அது என்னாகும், அங்கே கூட்டு போய் கீற அளவுக்கு வந்துடும். மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வந்து இந்த ஊண்டு, ஃபாலு. கீழே விழுந்தால் சொல்லவே மாட்டாங்க. அப்படியே தட்டு மாதிரி ஏறி பெட்டுக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் என்னால் நகரவே முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் எப்பயுமே சொல்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ அடிக்வேட் வென்டிலேஷன் இருக்கிற வீடு, நம்ம ஸ்பேஸ் இருக்கிற வீடு, மேட்ஸ்லாம் வந்து போட்டு அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுகாமல் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணால் வில் பி குவைட் ஆல்ரைட். ஸோ பட் ஆனால் தீஸ் ஆர் திங்ஸ் வி என்கவுண்டர். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க உடனே வந்து சொல்லிடுவாங்க எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் அதுக்கு சொல்லணும். அண்ட் ஒன்ஸ் அகேன் இட் ஆல் கம்ஸ் பேக் டு தே ஆர் பீங் டூ பிஸி டு கிவ் attention to the elderly. சார் இப்போ 30+ ஆர் 40+ விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சருக்காக முன்னாடி வந்து ஒரு செக்அப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்டர்லி அப்படின்னு வரும்பொழுது இந்த செக்அப்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் அவங்க எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எந்த ஏஜ்ல இருக்கவங்க என்ன மாதிரியான செக்அப்? யூஸ்வலாக வந்து நீங்கள் சொல்கிற இந்த கேன்சரோட இவாலுவேஷன்லாம் வந்து very rare that we do unless they have clinical signs and symptoms. First, they're very expensive. See, ஒரு elderly நான் பார்க்கும்போது what I try to do is I try to decrease 2 things. ஒன்று காஸ்ட். ஸோ unnecessary டெஸ்ட் வந்து தேவையில்லாதது வந்து ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். அண்ட் ரெண்டாவது பில் பேர்டன்னு சொல்லுவோம். ஒருத்தர் காலையில் 8 மாத்திரை, மத்தியானம் 2 மாத்திரை, நைட் 8 மாத்திரை சாப்பிட்டா அவர் எப்படி சாப்பாடு சாப்பிடுவீங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இது 2 வந்து என்னோடய மெயின் மோட்டிவ் டு டிக்ரீஸ் அ பில் பர்டன் அண்ட் எக்ஸ்பென்சஸ். யூஸ்வல் ஸ்க்ரீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரெகுலர் பிளட் டெஸ்ட், அணுக்கள் எப்படி இருக்குது, யூரின் எப்படி இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்கள் சுகர்ஸ் எப்படி இருக்குது, இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இது வந்து எசென்ஷியல். இதுக்கப்புறம் நம்ம வந்து கன்ஃபார்மாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு இசிஜி, ரொம்ப தேவைப்பட்டால் எக்கோ. சரி, இவ்வளோ தான் வந்து நான் வந்து என்னோடய பேஷண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. பட் கிளினிக்கலி இஃப் வி ஃபைண்ட் சம்திங் தென் வி கேன் இவாலுவேட். அதே மாதிரி நான் எப்பயுமே சொல்லுவேன், தெர் இஸ் அ வெரி தின் லைன் பிட்வீன் பீயிங் சென்சிபிள் அண்ட் ஸ்டூபிட். ஓகே, எது பண்ணணுமோ அது பண்ணினா சென்சிபிள், இதை பண்ணி இந்த ரிசல்ட் தான் எனக்கு வரும்னு தெரிஞ்சால் தட் இஸ் கால் பீயிங் ஸ்டூபிட். ஸோ ஐ ட்ரை டு பி லிட்டில் பிட் மோர் சென்சிபிள் தென் ஸ்டூபிட். வாட் இஸ் ரியாலிட்டி, தட் இஸ் வாட் வி வில் டூ ஓவர் தேர். ஓகே சார். ஸோ இப்போது இவங்க நிறைய சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதே மாதிரி ஃபுட் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகிடுது சார். ரொம்ப லிமிட்டாக சாப்பிட்றது, ஒரு லிமிட் மேலே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுவே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. இவ்வளோ நாள் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு முக்கியமாக சொல்கிற காரணம் தூக்கம் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன ரீசனாக இருக்குது? யூஸ்வலாக ஏஜ் ஆகும்போதே நம்ம நேச்சுரல் ஸ்லீப் ஹார்மோன் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ்டாக தான் இருக்கும். அந்த மெலட்டோனின் சொல்கிற ஒரு நேச்சுரல் ஸ்லீப் ஹார்மோன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவே ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் ரெண்டாவது யூஸ்வலாகவே தி ஸ்லீப் ஒன்லி அபவுட் 6 to 7 hours. அதுவும் பிச்சு தான் வந்து தூங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேல் இருக்கார், 70 years இருக்குன்னா அவருக்கு ஒரு ப்ராஸ்டேட் இருக்கலாம். ஸோ தூங்கும்போது ஒரு 2-3 தடவை போயிட்டு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்போ ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். திருப்பி தூங்கின ஒருத்தர் ஏந்திரிச்சிட்டு திருப்பி தூங்குறது வந்து கொஞ்சம் டைம் ஆகிறதுனால வந்து அது கொஞ்சம் அவங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் டிஸ்டர்ப் ஸ்லீப் வந்து வரும். அதுக்காக தான் யூஸ்வலாக வி ஆல்வேஸ் maybe 70% of the time give them some sleeping pills to help them sleep just a little bit. இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் வந்து கான்ஸ்டிபேஷன். சரியா, நம்ம சாப்பிட்றோமான்னு வந்து பார்க்குறோம். சரியா, இன்கமிங் போகுது அவுட் கோயிங் போகுதா நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது, அவங்ககிட்ட கேட்குறதே கிடையாது. இட்ஸ் அ ஸ்டிக்மா. they will never tell you that they haven't past tools. அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது, எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து இன்னுமே அவங்க ஒரு பெரிய ஸ்டிக்மாவாக கன்சிடர் பண்ணாங்க. 3 நாள் நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு வேளை ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணுறேன்னா வயர் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும்போது how do you expect them to eat? சரியா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சாப்பாடை திணிக்கிறதுக்கு முன்னாடி சரியா அவங்களோட பவல் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து நல்லா கேட்டு பாருங்கள். அதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் டைம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செட்டில் ஆகலைன்னா ஃபர்தராக இவாலுவேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே யோசிக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து நம்ம யோசிச்சா வில் பி பெட்டர். சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், இந்த வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்றப்ப அவங்கள்ட்ட எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. திடீர்னு ரொம்ப கோவப்படுறாங்க, திடீர்னு ரொம்ப சேட் ஆகிடுறாங்க. என்ன ரீசனுக்காக கோவப்படுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடி சொன்ன மாதிரி வான்ஸ் ஆஃப்
wants and needs of a 4-year-old, wants and needs of an 8-year-old are the same. இங்கே இந்த குழந்தைக்கு என்ன வேணும்? அட்டென்ஷன். இந்த பெரிய குழந்தைக்கும் அதே அட்டென்ஷன் தான் தேவை. நீ இதை செய்யாதன்னு சொன்னால் அதை தான் அது செய்யும். எதுக்கு? நம்மளை இரிட்டேட் பண்ண. இது எதுக்கு? அதே மாதிரி தான். சரி, வயசாகிடுச்சுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு கோவம் வருதுன்னு சொல்கிறோம். பட் யாரும் அவங்க குழந்தைங்க ஆறாங்கங்கிறது யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைஃப் இஸ் a சர்க்கிள் மேடம். சரியா? we start as a baby, we crawl and we come back, end in a bed as a baby. சரியா? this is life's full circle. ஸோ அதனால் வந்து அவங்கள குழந்தைங்களாக பாருங்கள், வயசானவங்களாக பார்க்காதீங்க. சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு, முக்கியமாக இந்த டாக்டர் ஆன் வீல்ஸை இவ்வளோ வருஷமாக ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் இது நிறைய சிட்டிஸ்க்கு வரணுன்றது எங்களுடைய ஆசையாக இருக்குது. நான் ஒரே ஒரு நோட் சொல்லிக்கணும் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னை அங்கீகரித்த மதுரை மீனாட்சிக்கு பெரிய பெரிய நன்றி. என்னோட அப்பன் சொக்கநாதர். அதே மாதிரி I will always be grateful to the people of மதுரை. என்னை வந்து வாழ வைத்த மதுரை மக்களுக்கு, என்னுடைய பெரிய குழந்தைகளுக்கு, என்னோட என்டையர் டாக்டர் ஆன் வீல்ஸ் அண்ட் ஷாம்லா ஹெல்த் கேர் டீம் அண்ட் எவ்ரிபடி அசோசியேட்டட் வித் மீ மிக மிக பெரிய 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம்.